இன்று ஏற்றுமதி பெருகைகள் தொடர்பான ரெகுலேஷன் மாற்றம் தொடர்பானதும் அத்தியாவசிய தேவைக்கான சேவையின் சட்டம் மூலம் ஒரு மாத அளவில் நீடிப்பதற்கான விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு இருக்கின்றோம். உண்மையில் ஏற்றுமதி தொடர்பாக அதில் கிடைக்கக்கூடிய பெருகைகள் இன்று நாட்டுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கின்றது. இந்த விவாதத்தில் நாங்கள் கண்டோம், பலருமாக பலவிதமான கருத்துக்களை முன்வைத்தார்கள். இந்த அரசாங்கத்தை நாங்கள் அமைக்கும் போது இந்த நாட்டில் பல்வேறுபட்ட இறக்குமதிகள் தடை செய்யப்பட்டிருந்தன. மிக முக்கியமாக சொல்வோமாயின் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்டிருந்தது. எமது பொருளாதார ஸ்திரத்தன்மையின் காரணமாக நாட்டில் மக்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் இறக்குமதி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எமது அரசாங்கம் வழங்கியது. பல்லாயிரக்கணக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டன. இன்றைய சூழ்நிலை மிகவும் வித்தியாசமானது. எமது நாட்டில் மட்டுமல்ல இந்த பிரச்சனை இருக்கின்றது. இன்றைக்கு பாரிய பொருளாதாரத்தை கொண்டு அமெரிக்காவாக இருக்கலாம், எமது அண்மை நாடு இந்தியாவாக இருக்கலாம், பல்வேறுபட்ட பொருளாதார பாதுகாப்பு திட்டங்களை அமுல்படுத்தி கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், பிரதமர் மோடி அவர்கள் நாட்டு மக்களிடம் வேண்டுகிறார்கள், எமது இந்த பொருளாதார இக்கட்டான சூழ்நிலை நாங்கள் அதை பாதுகாப்பதற்கு, எமது பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வெளிநாட்டு பயணங்களை குறைக்குமாறு வேண்டுகிறார்கள். எனவே இது ஒரு தற்காலிக பிரச்சினை. இந்த பிரச்சினை ஒரு நாளும் எமது நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கப் போவதில்லை. இந்த பிரச்சனையில் அரசாங்கம் தலையீடு செய்து தீர்க்க முடியுமா இருந்தால் நிச்சயமாக மக்களிடம் அல்லது ஏற்றுமதியாளர்களிடம் வேண்டப் போவதில்லை. தித்வா சூறாவளியின் போது நாங்கள் ஒருபோது மக்களை நோக்கி உங்களது பக்கத்தில் நீங்கள் அரசாங்கத்துக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை, பாதுகாப்பாக மட்டும் இருங்கள், நாங்கள் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவோம் என்று கூறினோம். ஆனால் இது எமது நாட்டிற்குள் உள்ள ஒரு பிரச்சனையாக இல்லை. இது எமது நாட்டு பொருளாதாரம் அல்லது எமது அரசாங்கமோ அல்லது தனிப்பட்ட ஒரு நாட்டினால் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனையாக இல்லை. இது சர்வதேச மத்திய கிழக்கில் ஏற்படுகின்ற போர் சூழலினால் ஏற்பட்ட பிரச்சனை. எனவே அரசாங்கம் தலைமைத்துவம் வகித்து நாட்டு மக்கள், ஏற்றுமதியாளர்கள், நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுத்தால் மாத்திரம்தான் எமது பொருளாதாரத்தை எங்களுக்கு பாதுகாக்க முடியும். எனவே இதை அரசியலாக்கி, இது பேசுவதற்கு வார்த்தைகள் இல்லாமல், குறை சொல்வதற்கு விடயம் இல்லாமல் இன்று இந்த சூழ்நிலையை